கிரானைட் முறைகேடு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய வழக்கில் துரை தயாநிதியின் மருத்துவ ஆவணங்களை தாக்கல் செய்ய மதுரை சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் கீழ்வளவு பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் எடுத்து அரசுக்கு ரூபாய் 259 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக ஒலிம்பஸ் கிரானைட் நிறுவனம் மற்றும் அதன் பங்குதாரர்களான எஸ். நாகராஜன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி ஆகியோர் மீது கடந்த 2012ஆம் ஆண்டு கீழ்வளவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் நாகராஜன், துரை தயாநிதி உள்பட பலர் மீது நீதிமன்றத்தில் 2018இல் போலீசார் 5191 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த முறைகேடு தொடர்பாக துரை தயாநிதி உள்ளிட்டோர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை தனி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. பின்னர் துரை தயாநிதிக்கு சொந்தமான மதுரை, சென்னையில் உள்ள 25 நிலங்கள், கட்டிடங்கள், வங்கியில் உள்ள நிரந்தர வைப்பு தொகை என மொத்தம் 40,34 லட்சம் மதிப்பிலான சொத்துக்களை தற்காலிகமாக முடக்கி அமலாக்கத்துறை உத்தரவிட்டது. இந்த நிலையில் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி துரை தயாநிதி தரப்பில் மதுரை சிபிஐ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி சண்முகவேல் முன்பு விசாரணைக்கு வந்தது. துரை தயாநிதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் துரை தயாநிதிக்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மன ரீதியான பிரச்சனைகள் இருப்பதால் வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றார். அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துரை தயாநிதியை நேரில் ஆஜர்படுத்தி அவரது மனநிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி துரை தயாநிதியின் சிகிச்சை குறித்த முழுமையான மருத்துவ ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தமிழகத்தில் உள்ள இயற்கை வளங்களை சுரண்டி கொள்ளையடிப்பது, மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதற்காகவே ஒரு அரசியல் கட்சி நடைபெற்று வருகிறது என்றால் அது திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இந்தியாவிலேயே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வலுவிழந்துள்ள மக்களை மிரட்டி அசையும் அசையா சொத்துக்களை கொள்ளை அடிப்பதே அண்ணா அறிவாலய திமுகவின் நோக்கமாக இருந்து வருகிறது. குற்றங்களை செய்து மற்றவர்களிடமிருந்து பணத்தை எப்படி கொள்ளையடிப்பது, செய்த குற்றங்களில் இருந்து எப்படி தப்பிப்பது, குற்றவாளிகளை பாதுகாத்து அவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய குற்றவாளிகளின் கூடாரமாக அண்ணா அறிவாலய திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நில அபகரிப்பு வழக்கில் சிக்கியிருப்பது, தமிழக மூத்த அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிர் ஆனந்த், அமைச்சர் ஐ. பெரியசாமி, அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் மீது வருமானத்துக்கு அதிகமாக அசையும் அசையா சொத்து குவித்த வழக்கில் சிக்கியுள்ள நிலையில் மத்திய அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்தி வரும் தொடர் சோதனையில் இன்னும் எத்தனை திமுக அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக முக்கிய பிரமுகர்கள், திமுக பினாமிகள் சிக்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாகி உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.